ஹாய் ஹலோ வணக்கம். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என் வீட்டுக்காரர் ஒரு திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தார். அது என்னென்னா லேப்டாப் கூலிங் பேட். இந்த லேப்டாப் கூலிங் பேட் வாங்கினா 3 திங்ஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது தமன்னா சூர்யா படத்தில் அயன் படத்தில் சொன்ன மாதிரி இது வாங்கினா இது ஃப்ரீ, இது வாங்கினா இது ஃப்ரீ அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்குது. இந்த திங்ஸ் வாங்கும்போதே எனக்கே செம்ம காமெடியாக தான் இருந்தது. இருந்தாலுமே இது உண்மை தான். இவர் வந்து லேப்டாப் கூலிங் பேட் வாங்கியிருந்தார். அதுக்கு வந்து ஒரு 4 திங்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. அது என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் லேப்டாப் கூலிங் பேட் பார்த்துடலாம். இது வந்து லேப்டாப்பை கூல் பண்ணுறதுக்கு, அதாவது ரொம்ப ஹீட் ஆகிட்டா கூல் ஆகிறதுக்கு இந்த பேட் வாங்கியிருந்தாங்க. அதுக்கு வந்து அந்த மேலே இருக்க 2 ஃபேன் மாதிரி இருக்கும். அது லைட் கூட எரியும். அந்த லேப்டாப் இதில் வச்சிங்கன்னா லேப்டாப் அதாவது எனி டைம் கூலிங்காகவே இருக்கும். ஹீட் ஆகாமல் அதாவது அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக கூல் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இவர் வந்து எனி டைமும் லேப்டாப் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கனால லேப்டாப் ஹீட் ஆகிட்டே இருக்குது. ஹீட் ஆகும்போது லேப்டாப் வந்து ஒர்க் ஆகாமல் கொஞ்சம் மக்கர் பண்ணும். ஸோ அதனால் லேப்டாப் கூலிங் பேட் அவர் வாங்கினார். எனி டைம் யூஸ் பண்ணிட்டே இருக்கனால, இன்ஜினியராக இருக்கனால எனி டைம் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க லேப்டாப்பு. ஸோ அவர் வந்து அதுக்காக இந்த இது வாங்கினார். இதோ பாருங்கள், லைட்லாம் எரியுது 2 பக்கமும். அவர் ஒர்க் பண்ணி காமிக்கிறாரு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த ஃபேன் ஓட லைட் எரிஞ்சிட்டே இருந்ததா, எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டே இருந்தது. நானும் அதை வச்சு விளையாண்டுட்டே இருந்ததோ, அவரும் விளையாடுறாரு, நானும் அதை பார்த்து விளையாண்டுட்டே இருந்தேன். அதில் இருந்து ஏரை அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்க பாருங்கள், நல்லாவே இருக்குது அதில். அதுக்கப்புறம் அடுத்தது அதுக்கு என்ன ஃப்ரீ கொடுத்தாங்கன்னா, பாஸ்போர்ட் வைக்கிற மாதிரி ஒரு இதை பவுச் கொடுத்துருந்தாங்க. சேஃபாக இருந்தது, சேஃப் அண்ட் செக்யூராகவே இருந்தது அந்த பாஸ்போர்ட் அந்த பவுச்சு. அதுக்கு பாருங்கள், அந்த பேண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க பாஸ்போர்ட் வெளியாகாமல் இருக்கிறதுக்காக. சிம்மு வைக்கிறதுக்கு 2 இது, அதுக்கப்புறமா கார்ட்ஸ், அதாவது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டெலாம் வைக்கிறதுக்கு அந்த இதுவும் கொடுத்துருந்தாங்க. மேலே பாஸ்போர்ட்டை வச்சுக்கிற மாதிரி அது வந்து கீழே விழுவாமல் இருக்கிறதுக்காக அந்த இது கூட கொடுத்துருந்தாங்க, ஸ்டாப்பு. அடுத்தது வந்து என்னென்னா, நாம் வந்து மெடிக்யூர் பண்ணுவோம் இல்லையா, அதோட திங்ஸ் தான் இது. அது ஓப்பன் பண்ணாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் ஒவ்வொரு திங்ஸும் அப்படியே கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அது. அதனால் அவர் வாங்கினார். அதாவது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் அவர் வாங்கியிருக்காரே தவிர அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. எல்லாமே ஒவ்வொரு திங்ஸும், அதாவது நெயில் கட்டர்லேருந்து பெடிக்யூர் பண்ணுறதுக்கு எல்லாமே, சீசர், அந்த இதை எடுக்கிறது, நகத்தில் ஏதாவது அழுக்கு இருந்தால் அது எடுக்கிறது, அதுக்கப்புறம் சைடில் அந்த மெடிக்யூர் பண்ணுறது, எல்லாத்துக்குமே அந்த திங்ஸ் இருந்தது. நல்லாவே இருந்தது. என் வீட்டுக்கார் முதல்ல சொன்னது என்னென்னா, உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த திங்ஸு அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, அவருக்கு ஒரு வாட்சும் பண்ணியிருந்தாங்க. இதை ஃப்ரீயாக தான் கொடுத்துருந்தாங்க. வாட்ச் நல்லாவே இருந்தது. அவர் வந்து ஒயிட்டாக இருக்கனால பிளாக் கலர் வந்துருந்தது. ரொம்ப சூப்பராகவே இருந்தது. பாருங்கள், சூப்பராகவே இருக்கும் அந்த வாட்ச்சு. நேம் வந்து ஆர்எஸ்ன்னு இருக்குது. அந்த வாட்ச்சு நல்லா க்யூட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டேட்டு, டைமு, இந்தியன் டைமு, அது எல்லாமே சேர்ந்து இருந்தது அந்த வாட்சோட இது. நல்லாவே இருந்தது. இதோ பாருங்கள், டேட்டு, டைமு எல்லாமே அந்த வாட்சில் இருந்தது. பிளாக் கலர். அவரோட கை காது ரொம்ப சூப்பராகவே இருந்தது. எனக்கு கட்டி காமிச்சார். ரொம்ப நல்லாவே இருந்தது இந்த வாட்ச்சு. அது யூஸ் பண்ணுற மாதிரி அழகாக கொடுத்துருந்தாங்க. பாக்ஸில் நல்லாவே சேஃப் அண்ட் செக்யூராகவே இது பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா, என் பையன் கேட்டு அடம்பிடிச்சி வாங்கினது நல்லா அழகாகவே இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பபுள் வர்ற மாதிரி, நிறைய பபுள்ஸ் வெளியே ரிலீஸ் ஆகிற மாதிரி. நம்ம வந்து அந்த இதில் வச்சு ஊதுவோம், ஊதுவோம். ஒரு 40 ரூபா இருக்கும். ஆனால் இது வந்து இப்படி வந்து பேட்ரி போட்டு, அதாவது அந்த இதில் லிக்விடில் வச்சு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி, அதாவது ஷூட்டிங் கன் மாதிரி, அது மாதிரி இருந்தது. நல்லாவே இருந்தது. அவர் பாருங்கள் பண்ணி காமிக்கிறாரு, ஷூட் பண்ணுற மாதிரி நல்லா நிறைய பபிள்ஸ் வர்ற மாதிரி. என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த விஷயம். ரொம்ப சூப்பராகவே இருந்தது.
அதனால் இதுவும் ஆர்டர் பண்ணார். இதுவும் ஃப்ரீ தான், ஓகேவா? நீங்கள் காசுக்கெல்லாம் நினச்சிக்காதீங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இதுவும் ஃப்ரீ தான். அயன் படத்தில் தமன்னா சொன்ன மாதிரி 1க்கு 4 ஃப்ரீ வாங்கியிருக்கேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.